வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான நிதியியல் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. குட்டி தேர்தலுக்கான அரச சேவையாளர்களின் வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு. தேசப்பந்து தென்னக்கோன் பதவி தொடர்பான விசாரணைக்கு புதிய போலீஸ் குழு. 35 வருடங்களின் பின்னர் காங்கேசன் துறை பலாலி வீதியில் அரச பஸ் சேவை ஆரம்பம். ஹம்பாந்தோட்டை பஸ் விபத்தில் 30 பேர் காயம். பாணந்துறை துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. கனடாவில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மார்கானியின் கட்சி வெற்றி. 35 பந்துகளில் சதம் விளாசிய 14 வயதான வைபவ் சூரியவன்சி வரலாற்று சாதனை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். (2024) மத்திய வங்கியின் நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பான அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் 2024ஆம் ஆண்டுக்கான நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பான அறிக்கையை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்தார். அறிக்கையின் பிரதி ஒன்றை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவிடமும் கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைய உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரச உத்தியோகத்தர்களுக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 4 நாட்கள் ஒதுக்கப்பட்டன. இதற்கமைய கடந்த 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் முதற்கட்டமாக தபால் மூலம் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அத்துடன் நேற்று 3வது நாளாக வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் இறுதியாக இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்புக்காக ஒதுக்கப்பட்ட 4 நாட்கள் இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் கடந்த 3 நாட்களில் வாக்களிக்க தவறிய தகுதி பெற்ற அரச உத்தியோகத்தர்கள் தவறாமல் இன்றைய தினம் வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. கொழும்பு மாநகர சபை மக்கள் சார்ந்து சிந்திப்பதில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரசபை மக்கள் சார்ந்து சிந்திப்பதில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது கொழும்பு மாநகர சபையின் வருடாந்த வருமானம் 30 பில்லியன் ரூபாய் என பிரதமர் தெரிவித்தார். கொழும்பில் ஒரு வசதி படைத்த நகரசபை உள்ள போதிலும் மக்கள் பற்றிய எவ்வித உணர்வும் இல்லாமல் இருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் முன்பெல்லையை நகரசபையிடம் ஒப்படைத்தது போலவே நாட்டில் கல்வியை தேசிய அளவில் கட்டியெழுப்ப பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் இதன்போது கூறினார். தேசப்பந்து தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைக்கான ஒத்துழைப்புகளை வழங்க புதிய போலீஸ் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் TMW தேசப்பந்து தென்னக்கோன் தனது பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்துதல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க போலீஸ் விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க போலீஸ் விசாரணை குழு ஒன்றை பரிந்துரைக்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமைய பதில் போலீஸ் மா அதிபர் குறித்த விசாரணை குழுவை நியமித்துள்ளார். இந்த விசாரணை குழு நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் 3வது தடவையாகவும் கூடிய போது புதிதாக நியமிக்கப்பட்ட போலீஸ் விசாரணை குழுவின் ஒத்துழைப்புடன் எதிர்கால விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளைய தினம் மீண்டும் விசாரணை குழு கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணை ஒன்றிற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உயர் நீதிமன்றம் இதற்கு முன்னர் பிறப்பித்த உத்தரவிற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு முன்னிலையாகியுள்ளார். ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதியை மன்னித்து விடுதலை செய்ய சம்பவத்துடன் தொடர்புடைய மனு தொடர்பாக உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. நுவரெலியா இஸ்கிராப் தோட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 16 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இஸ்கிராப் தோட்டத்தில் பெரும்பாலான தாழ்நில பிரதேசங்கள் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வெள்ள நீர் முழுமையாக வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் 16 குடும்பங்களை சேர்ந்த 61 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தோட்ட ஆலயத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். வெள்ளம் புகுந்து பல வீடுகளில் மக்கள் வசிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. மேலும் குடும்ப வருமானத்திற்காக விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த அதிகமானோர் மழை காரணமாக வெள்ளம் காரணமாக தனது தோட்டங்களில் பயிரிடப்பட்ட மரக்கறி வகைகள் அனைத்தும் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் பாரிய நட்டம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 35 வருடங்களின் பின் காங்கேசந்துறை பலாலிக்கு இடையிலேயான அரச பேருந்து சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 35 வருடங்களின் பின்னர் காங்கேசன்துறை பலாலிக்கு இடையிலான அரச பஸ் சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத நிலை காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர். கடந்த 10ஆம் திகதி நிபந்தனைகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டது. குறித்த வீதியில் இன்றைய தினம் பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. ஹம்பாந்தோட்டையில் 2 பஸ்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் 30 பேர் காயமடைந்துள்ளனர். பெலியத்த போலீஸ் பிரிவின் கெட்டியாராய்ச்சி வளைவில் தனியார் பஸ் ஒன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சுமார் 30 பேர் காயமடைந்து பெலியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். பாணந்துறையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். களுத்துற பாணந்துர ஹொரண பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். மேற்கு மாமுல்ல பகுதியில் உள்ள வீடொன்றில் நடைபெற்ற விருந்தொன்றின் போது மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இருவரும் பாணந்துர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மேற்கு மாலமுல்ல பகுதியைச் சேர்ந்த 35 வயது நபர் என போலீசார் கூறினர். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு T-56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவத்தின் பின்னணி மற்றும் தாக்குதலின் நோக்கம் குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மனவிரக்தியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீ வைத்து உயிர் மாய்த்துள்ளார். இணிவில் கிழக்கு கொக்கன்வளவு பகுதியைச் சேர்ந்த நிவேதனன் விஜிதா என்னும் 30 வயதுடைய இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மனவிரக்தி காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைகளுக்கு பிறகு நமது டிவியின் மதிய நேர செய்திகள் தொடரும். கோண்டாவில் நவீன வசதிகளுடன் கூடிய மாடி வீடு விற்பனைக்கு உண்டு. கோண்டாவில் ஞான வைரவர் வீதியில் அமைந்துள்ள இந்த வீடு வெறும் 30 மீட்டர் தூரத்தில் பலாலி வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது.
1.5 பரப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய 2 மாடி வீடு. வீட்டின் பெறுமதி 6.5 கோடி ரூபாய். தொடர்பு கொள்ள 07778204866. உங்கள் கனவு இல்லங்களை தேர்ந்தெடுக்க இன்றே அழையுங்கள். தொடர்பென சர்வதேச செய்திகள். கனடாவில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. லிபரல் கட்சி மொத்தமாக 144 இடங்களை வென்றுள்ளதுடன் 21 இடங்களில் முன்னிலையில் உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் தொடர்ந்து 4வது முறையாக லிபரல் கட்சி கனடாவில் ஆட்சி அமைக்க உள்ளது. எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி இதுவரை 121 இடங்களை வென்றுள்ளதுடன் 26 இடங்களில் முன்னிலையில் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெரும்பான்மைக்கு 172 இடங்கள் தேவை என்ற நிலையில் ஆளும் லிபரல் கட்சி 160க்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. இதன் மூலம் லிபரல் கட்சி ஏனைய சிறிய கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைக்க உள்ளது. இந்த நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜக்மீத் சிங்கின் தேசிய ஜனநாயக கட்சி இந்த தேர்தலில் 343 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. அக்கட்சி 8 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளதுடன் கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி 24 இடங்களை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். 35 பந்துகளில் சதம் விளாசிய 14 வயதான வைபவ் சூரியவன்சி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 14 வயது துடுப்பாட்ட வீரர் வைபவ் சூரியவன்சி மிக இள வயதில் 20-20 போட்டியொன்றில் சதத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். அத்துடன் IPL வரலாற்றில் 2வது மிக வேகமான சதத்தை பூர்த்தி செய்தவர் என்ற சாதனையையும் அவர் பதிவு செய்துள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் குஜராத் டைடன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய குஜராத் டைடன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் சுப்மன் கில் அதிகபட்சமாக 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 210 என்னும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 15.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 212 ஓட்டங்களை பெற்று வெற்றியடைந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அதிகபட்சமாக 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வைபவ் சூரியவன்சி இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். அவர் 35 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 7-4 ஓட்டங்கள் மற்றும் 11-6 ஓட்டங்கள் அடங்கலாக 101 ஓட்டங்களை பெற்றார். கடந்த மாதம் 14 வயதை பூர்த்தி செய்த சூரியவன்சி IPL போட்டிகளில் விளையாடும் மிக இள வயது வீரராக இருப்பதுடன் அவர் முகம் கொடுத்த முதலாவது போட்டியின் முதல் பந்திலேயே 6 ஓட்டத்தை அடித்து கவனத்தை ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.